இணைவோம், பகிர்வோம், நம்மை பகிர்வோம், பகிர்வோம், குருவுடன் இணைவோம், தியாகத்திரியுடன் இணைவோம், தியாக பலியிலே பகிர்வோம், தியாகத்திரியுடன் இணைவோம், தியாக பலியிலே பகிர்வோம். மனிதரெல்லாம் புனிதராக மாறவே பகிர்வோம், தியாக பலியிலே இறையுறவில் பிறருறவில் வளரவே பகிர்வோம், தியாக பலியிலே இறைவன் வார்த்தையை செயல்களை விதைத்திடவே பகிர்வோம், தியாக பலியிலே சுயநலம் மறந்து பிறநலம் செழிக்கவே பகிர்வோம், தியாக பலியிலே உறவை இணைக்கும் பாலம் அமைக்க பகிர்வோம், பகிர்வோம், நம்மை பகிர்வோம், பகிர்வோம், பலியினில் இணைவோம், பகிர்வோம், நம்மை பகிர்வோம், பகிர்வோம், குருவுடன் இணைவோம். நம்முடைய தேவைகளை எல்லாம் நிறைவாக தருகிறார்கள். குறிப்பறிந்து எது எப்போது நமக்கு வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்விலே மன நிறைவையும் மன மகிழ்வையும் தரக்கூடிய ஆண்டவர், நமது பலவீனம் குறைபாடுகளுக்கு மத்தியிலும் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிற ஆண்டவர், கடந்த வருடம் முழுவதும் கடந்த வாரம் முழுவதும் நம்மை வழிநடத்திய தேவன் இந்த புதிய நாள் புதிய வாரத்திலும் அவருடைய கிருபையால் பேர் இரக்கத்தினால் அவருடைய ஆசுவாதத்தை பெற்றவர்களாக வாழ இறை அருள் வேண்டி பலியிலே மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலியிலே தகுந்த முறையில் பங்கெடுக்க நமது குற்றங்குறலை ஏற்று மனவருத்தப்பட்டவர்களாய் இறைவனது மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது மனமறிய நமது பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக. புகழுகின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே, உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம்.
ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வளத்தில் வீற்றிருப்பவரே, நீரின் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஜெபிப்போமாக. இறைவாவின் மீன் வழி நடத்தவும் ஒரே திருமகனை என்று பிற இனத்தாருக்கு வெளிப்படுத்திய நீர் கனிவுடன் வரமருளும் என நாங்கள் பணிவோடு வேண்டுகிறோம். அதனால் உம்மை ஏற்கனவே நம்பிக்கையால் அறிந்துள்ள நாங்கள் முதுமாட்சியின் தோற்றத்தை கண்டுகளிக்கும் வரை என்னாலும் வழி நடத்தப்பட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய காலை திருப்பலியானது குரு சகாயராஜ் குடும்ப கருத்துப்படி மரித்த தேசுராஜன் ஆரோக்கியமேரி ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், சைனி ராஜா குடும்ப கருத்துப்படி மரித்த ஆண்டனி ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், தாமஸ் ஆக்னஸ் குடும்ப கருத்துப்படி கடந்த ஆண்டு முழுவதும் இறைவன் குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், புதிய ஆண்டில் இறையாசீர் வேண்டியும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும், இயேசுதாஸ் நிர்மலா குடும்ப கருத்துப்படி தாயார் லூர்து மேரி மற்றும் குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்கள், யாரும் நினையாத ஆன்மாக்களுடைய இளைப்பாறுதலுக்காகவும், மேக்ஸ் மில்லன் குடும்ப கருத்துப்படி மரித்த மனைவி உஷா ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், மதலை மேரி குடும்ப கருத்துப்படி பேத்தி ஆல்வின் மார்க்ரேட் நற்படிப்பு நற்சுகம் வேண்டியும், சம்மனசு மேரி குடும்ப கருத்துப்படி மரித்த மரிய பிரகாசம், சிலுவை அருள்ராஜ், ஜோசப், ஆக்னஸ் அலமேலு ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், செல்லத்துறை ஸ்னோமேரி குடும்ப கருத்துப்படி மரித்த அருள்மேரி தேசுராஜ் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 60, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 வரை. எருசலேமே எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது. ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூவுலகை மூடும், காரிருள் மக்களினங்களை கவ்வும். ஆண்டவரோ உன்மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன்மீது தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடை போடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார். அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். தொலையிலிருந்து உன் புதல்வர் வருவர், உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர். அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய், உன் இதயம் வியந்து விம்மும்.
கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும். பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும். ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும். மிதியான், ஏப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். சேபா நாட்டினர் யாவரும் பொன் நறுமணப் பொருள் ஏந்திடுவர். அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கிழக்கிலே ஒரு நட்சத்திரம் கிளம்பியதும் ஓர் அற்புதம். வானிலே அதன் தேர்வலம் நடந்த அழகு அற்புதம். கிழக்கிலே ஒரு நட்சத்திரம் கிளம்பியதும் ஓர் அற்புதம். வானிலே அதன் தேர்வலம் நடந்த அழகு அற்புதம். தூதர்கள் கூட்டமே கீத பவனியா தூதும் சொன்னதும் அற்புதம் அற்புதம். பாமரர் மேய்ப்பர்கள் தேடியே வந்ததும் அற்புதம் அற்புதமே. மேதையர் சிலராய் பணிந்திடச் சென்றதும் அற்புதம் அற்புதமே. கிழக்கிலே ஒரு நட்சத்திரம் கிளம்பியதும் ஓர் அற்புதம். வானிலே அதன் தேர்வலம் நடந்த அழகு அற்புதம். இரண்டாம் வாசகம். பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளர் என இப்போது வெளியாக்கப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2. இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 2 முதல் 3 மற்றும் 5 முதல் 6 வரை. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3. இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 2 முதல் 3 மற்றும் 5 முதல் 6 வரை. சகோதர சகோதரிகளே, உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். அந்த மறைபொருள் எனக்கு இறை வெளிப்பாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது. அந்த மறைபொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்போது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதருக்கும் இறை வாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடல் பங்காளிகளும் ஆகியிருக்கிறீர்கள் என்பதே அம்மறை பொருள். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, Alleluia, Alleluia.
Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதின செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதின செய்தி 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-12 முடிய. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினார். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி மெசியா எங்கே பிறப்பார் என்று அவரிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவிலுள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும், ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ராயேலரை 1000 ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டார். மேலும் அவளிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாக கேட்டு எனக்கு அறிவியுங்கள், அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தார். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ, முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி கொண்டார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாக விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளைப்போளமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவிலே அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். ஏதோ கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவின் கருமையானவர்களே, இந்த அதிகாலை வேளையிலே உங்கள் அனைவருக்கும் அன்பே காலை வணக்கத்தையும் வாழ்த்தினை ஒரு தாக்கிக் கொள்கிறேன். திருக்காட்சி பெருவிழா, மூவரச பெருவிழா என்று தாய் திருச்சபை இன்று விசேஷமாக சிறப்பிக்க அழைக்கிறது. பல்வேறு சிந்தனைகளை இன்றைய விழா கொடுத்தாலும் ஒரே ஒரு சிந்தனை உங்களோடு சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். குறிப்பாக கடவுளுடைய வழி நடத்துதல், அது ஒன்று. அவருடைய வழி நடத்துதலில் நாம் சென்றால் தீங்கு, கஷ்டங்கள் இவையெல்லாம் இருப்பது போல தோன்றும். ஆனால் அது விரைவிலே மறையும், காப்பாற்றப்படுவோம். நம்முடைய தேடல், நம்முடைய விருப்பம், இவை மூன்றும் இணைந்திருக்கிற போதுதான் நாம் எதை நோக்கிய பயணத்தில் இருக்கிறோமோ அந்த பயணத்தின் நோக்கம் முழுமை பெறுகிறது, நிறைவு பெறுகிறது. நம்முடைய சொந்த பலம், முயற்சி, நம்முடைய அறிவு, நம்முடைய வசதி, நீங்கள் என்ன வேணால் போடுங்க, என்ன வேணால் செய்யுங்க. ஆனால் இறை அருள் இல்லை என்று சொன்னால் அதில் எதிலையுமே நம்ம வெற்றி பெற முடியாது, முழுமை பெற முடியாது. அவருடைய வழி நடத்துதலுக்கு நம்மையே ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய இயலாமை, அறியாமை இவையெல்லாம் ஏற்றுக்கொண்டவர்களாக நம்மையே முழுமையாக அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தோம் என்று சொன்னால் அவருடைய வழி நடத்துதலிலே நாம் நமது நோக்கத்தை நிறைவு செய்ய முடியும். நமது பயணம் வெற்றிகரமாக அமையும். அதிலே நம்முடைய விருப்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் கஷ்டங்கள் இருக்குது, வேதனைகள் இருக்குது, எல்லாம் இருக்கும்.
நம்முடைய உயிர் போகக்கூடிய அளவுக்கு பல விதங்களிலே ஆபத்துகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அவற்றிலிருந்து நாம் காப்பாற்றப்படுவோம். நம்முடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார். உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள், உங்கள் விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் என்று இறைவார்த்தை சொல்கிறது. ஆகவே நம்முடைய தேடல், நம்முடைய விருப்பம் நம்முடைய பயணத்திலே அதோடு இருப்பதோடு மட்டுமல்ல, இறைவனது கரத்தை பற்றிக்கொள்வோம். அவருடைய வழிநடத்தின் வழியாக வெற்றி நோக்கிய பயணத்தை நோக்கி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து வாழ்வோம். தேவையானவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் நல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் நின்று கடவுளாக, ஒளி நின்று ஒளியாக, உண்மை கடவுள் நின்று உண்மை தந்தையோடும் ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டனர். மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியா உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். வாழ்வோரும் இறந்தவரும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வரவிருக்கிறார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரிழப்புமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகிறார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கிறேன். ஆமென். காணிக்கை பாடல். அமர்வோம். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்படி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக முடியும் என்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவழ்த்த நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமிக்க இறைவா, உமது திருவையின் காணிக்கைகளை கனிவோடு கண்ணோக்கியுமே நாங்கள் வேண்டுகிறோம். பொன்னும் சாம்பரானையும் வெள்ளை போலும் இப்போது கொடுக்கப்படவில்லை என்றாலும் எங்கள் எளிய காணிக்கை வழியாக இயேசு கிறிஸ்து அறிக்கிடப்படுகிறார், பலியிடப்படுகிறார், உட்கொள்ளப்படுகிறார் என்பதை நாங்கள் உணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்துகிறேன். சாவுக்குரிய எங்களது மனிதத்தன்மையில் தோன்றிய போது அவருக்குரிய சகா தன்மையில் மாட்சியார் எங்களை புதுப்பித்தீர். ஆகவே வானக தூதர் முதன்மை வானதூதரோடு அரியணையில் அமர்வோ தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அந்த மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆப்பரித்து ஒரே குரலால் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா.
ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. வானக தகப்பனேவா, நிமையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் முற்று. ஆகவே உம்முடைய தூயாவையை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமாய் உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு ரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உலகணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவிருந்து அறிஞ்சு வெம்பை கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கிற இந்த கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். எனவே நெஞ்சார மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமாயுமை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கிற மது திரு அவையினை ஒருந்திருளும். சிறப்பாக எங்களுடைய பரிசுத்த திருத்தந்தை பிரான்சிஸ், மறைமாவட்ட ஆய தாமஸ் அக்வேனாஸ், எல்லா திருநலையினராகினரோடும் திரு அவை அன்பில் நிறைவடைய செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களில் மரித்தோரின் ஆன்மாக்களையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் உத்திரிக்கிற சில ஆன்மாக்களையும் இன்னும் குறிப்பாக எங்களது முன்னால் 1000 புரூஸ் ஆண்டை அவர்களையும் நினைவு கூர்ந்திரலும். இறந்தோரின் ஆன்மாக்களுக்கு நித்திலை பாறுதலையும் விண்ணுலக பேரின்ப மோட்ச வாக்கியத்தை நீ நல்க வேண்டுமாய் எங்களது எளிய ஜீவங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நிகுதம திருமுகுலிய செழுமைகள் அனைவரும் மீது இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்த ஆன புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் குகந்தவர்களாயிருந்த புனிதர்கள் அனைவரோடும் எங்களது பங்கின் பாதுகாவல புனித பிரான்சிஸ் அசிசியாரோடும் நாங்கள் நிலையான வாழ்விலே தோழமை கொண்டவர்களாய் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமரல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவர் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், கற்றுக் கொடுத்த ஜெபத்தினை நாம் நிர்பக்தியோடு சேர்ந்து சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்றவர்களாக யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கிற பேரின்ப வாழ்வுக்காகவும் எம்மைப்பராம் இயேசு கிறிஸ்துவின்
வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கெல்லாம் உழைந்திரேன். எங்களுடைய பாவங்களை எல்லாம் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி அதற்கு தேவையான அமைதியும் ஒற்றுமையும் நிறைவாக தந்துள்ள திருவுள்ளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகிற அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறை மகன் இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை எல்லாம் போக்குபவர், இந்த செம்மறியன் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பெறுபெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னுள்ளத்தில் எழுந்தருளால் நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிலும் எனது ஆன்மா நலமடையும். ஆன்ம உணவாய் அன்பின் வடிவாய் ஆண்டவரின் விருந்து, ஆற்றல் அளிக்கும் அள்ளல் தீர்க்கும் அருமையான மருந்து. ஆன்ம உணவாய் அன்பின் வடிவாய் ஆண்டவரின் விருந்து, ஆற்றல் அளிக்கும் அள்ளல் தீர்க்கும் அருமையான மருந்து. இதை அருந்திடவாரி நல்லாசிகள் தாரி, இதை அருந்திடவாரி நல்லாசிகள் தாரி. உயிரை உணர்வை உனக்காய் எனக்காய் தனி தரும் இறைவன், உலகம் வாழ உயிரை போல தந்திடும் தலைவன். விண்ணகம் இருந்தே வா, மன்னகம் எழுந்து வா, மனிதர் வாழ மகிழ்வுணவாய் வா. விண்ணகம் இருந்தே வா, மன்னகம் எழுந்து வா, மனிதர் வாழ மகிழ்வுணவாய் வா. ஆன்ம உணவாய் அன்பின் வடிவாய் ஆண்டவரின் விருந்து, ஆற்றல் அளிக்கும் அல்லல் தீர்க்கும் அருமையான மருந்து.
விதையாய் நம்மில் நுழைந்து மெல்ல மெல்லவே பரப்பி விருட்சமான உலகையாள நம்மை மாற்றுவார். என்னில் அவர் வளர நான் இன்னும் கர்வம் குறைய நான் அல்ல அவரே என்னில் என்றும் வாழ்கிறார். சிறகின் மீது நம்மை தாங்கி சிகரமேற்றுவார். சிறகின் மீது நம்மை தாங்கி சிகரமேற்றுவார். சின்ன இதயம் வந்து தங்கி செல்லமாகுவார். சின்ன இதயம் வந்து தங்கி செல்லமாகுவார். விண்ணகம் இருந்தே வா மன்னதம் எழுந்து வா மனிதர் வாழ மகிழ்வுணவாய் வா. விண்ணகம் இருந்தே வா மன்னதம் எழுந்து வா மனிதர் வாழ மகிழ்வுணவாய் வா. ஆன்ம உணவாய் அன்பின் வடிவாய் ஆண்டவரின் விருந்து ஆற்றல் அளிக்கும் அல்ல தீர்க்கும் அருமையான மருந்து. நமது புதிய ஆலயத்தின் இறுதிக்கட்ட பணிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் புதிய ஆலயத்தில் நீர்கொடி கொண்டு வல்லமையுள்ள பிரசனத்தால் எம்மை வழி நடத்தும் மகிமையும் மகத்துவமும் ஆராதனை உமக்கு தந்திட பிரான்சிஸ் அசிசியாரை வணங்கி மகிழ்ந்திட நீரே ஆலயம் கட்டுவீர் இறைவா. எங்கள் இயலாமையை புரிந்து கொள்கிறோம், எங்கள் அறியாமையை ஏற்றுக்கொள்கிறோம், எங்கள் பலவீனத்தை உணர்கிறோம். எங்களது உழைப்பு, பண உதவி, பொருள் உதவி அனைத்து முயற்சிகளையும் முற்பட்பாத அர்ப்பணிக்கிறோம். ஆவியின் தூண்டுதலை எங்களுக்கு தந்து ஒரு மனதோடு இணைந்து செயல்பட நல்ல எண்ணங்களை தாரும். நல் மனதோரை பலப்படுத்தும் தாராள உள்ளத்தோரை ஆசீர்வதியும். சமாதான தூதுவர் புனித அசிசியாரை போல இறை சமாதானத்தை பெற்று பிறரோடு நல்வுறவில் வாழ்ந்திட நீரே ஆலயம் கட்டித் தருவீர் இறைவா. ஆமென். எழுந்து நின்றவர்களாக இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஜெபிப்போமாக. இறைவா, எங்கும் எப்போதும் விண்ணக ஒளியால் நீர் எங்கள் முன் செல்லுமே நாங்கள் பணிவோடு வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் பங்கேற்க வேண்டுமென நீ விரும்புகிற மர நிகழ்வை தூய்மையான உள்ளுணர்வுடன் கண்டுகொள்ளவும் தகுதியான அவளுடன் அறிந்து கொள்ளவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பு பிள்ளைகளாக என்னாலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இப்படியா